ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். கைஸ், இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நாம் மாதுளப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுக்கலாங்க. மேலே இருக்க தோடு அடைத்துட்டு உள்ளே இருக்க மாதுளப்பழத்தை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வரலாங்க. மாதுளப்பழத்தை நாம் அடைத்து கொண்டு வந்துட்டோங்க. இப்போ நாம் ஜூஸர் மிக்சர் எடுக்கலாங்க. உங்கள்கிட்ட ஜூஸர் ஜார் இல்லைன்னா நீங்கள் நம்ம மிக்சி ஜார் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நான் அடைத்து வச்சுருக்க மாதுளப்பழத்தை சேர்க்க போகிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நாம் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் நாம் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி கொண்டு வரலாங்க. இப்போ நாம் மிக்சி ஜாரில் மாதுளப்பழத்தை நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க மாதுளப்பழம். ஸோ இதை நாம் இப்போ வடிகட்டி எடுக்கலாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு மாதுளப்பழத்தை முழுமையாக கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ மாதுளப்பழத்தை நான் சொன்னத மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொல்லி தந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். இப்போ நாம் இதை வடிகட்டி எடுக்கலாங்க. நல்லா வடிகட்டி எடுத்துட்டோங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாதுளை பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் செய்வது அப்படின்னு சொல்லி தந்துட்டேங்க. மாதுளைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் பி, நார்சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. முக்கியமாக நமக்கு மூளை, இதயம் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஸோ மாதுளப்பழம் இருந்தால் குழந்தைங்களுக்கு வாங்க கொடுங்க. இதே மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக ஐஸ் கட்டி சேர்க்கலாங்க. 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா வேண்டாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாதுளப்பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி செய்வதுன்னு காமிச்சு தந்துட்டேங்க. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி ஜூஸ் போட்டு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முழு மாதுளப்பழத்தை கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் மாதுளப்பழம் ஜூஸ் செய்யலாங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.